ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன vlogன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன vlogன்னா புரட்டாசி மாசம் ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை நம்ம என்ன செஞ்சோன்றது தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் காலையிலே சீக்கிரமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சிருந்தோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஏன் தலைகை போடலையான்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த இது சனிக்கிழமை இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை மாலை அமாவாசை வர்றதால முன்னாடியே செய்ய வேணான்ற மாதிரி எங்க வீட்டுல சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் செய்யல. அது இல்லாம எப்பவுமே வருஷா வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா புரட்டாசி மாசம்ன்றது நாங்க எப்பவுமே நான்வெஜ் சாப்பிடாம தான் இருப்போம். அது மாதிரி 3வது வாரம் தான் எப்பவுமே செய்வாங்க. இந்த ஆடி மாசத்துலயே கூட சரி, இந்த 3வது வாரம்ன்றது எனக்கு எப்பவுமே அப்போ செய்யறதா மனசுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த புரட்டாசி மாசமும் 3வது வாரம், அதாவது ஃபர்ஸ்ட் வாரம் செய்யலான்னு தோணுச்சு. ஆனா அதுவே செய்ய வேண்டான்ற மாதிரி இருந்ததால நம்ம 3வது வாரமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் வாரம் நம்ம எதுவும் பண்ணாம இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக சக்கரை பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியமா செஞ்சு இருந்தேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாசல்ல இந்த மாதிரி அழகா இந்த பாதங்களும் அவருடைய நாமமும் நான் திருப்பதியில நாங்க போயிருந்தோம் இல்லையா, அப்போ நாங்க வாங்கியிருந்தோம். இந்த இது மாதிரி கீழ் திருப்பதியில தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவே இருந்துச்சு. அது எனக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதை நம்ம போட்டு இந்த கோலம்ல போட்டு இது வழிபடுறது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம வெறும் சக்கரை பொங்கல் தானே செய்யறோம், அதனால பெருசா எந்த வேலையும் இருக்காது. நம்ம ஆல்ரெடி வீடு கிளீன் பண்ணியிருந்தோம். அதனால அப்படியே நம்ம வழிபாடும் செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. சுவாமிக்கு ஏத்த இந்த துளசி மாலையும் போட்டு ரொம்ப அழகா அன்னைக்கு இந்த முதல் வார சனிக்கிழமை நல்லபடியா சுவாமி தரிசனம் பார்த்தாச்சுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே புதன்கிழமை தானே சனிக்கிழமை புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்குமே நம்ம நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நான் அடுத்த வீடியோவா போடுறேன். நான் அதுதான் முதல்ல போடணும்னு நினைச்சேன். ஆனா முதல் வாரம் போயிடுச்சு இல்லையா, அதனால இதை முன்னாடியே போட்டுட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த வீடியோவும் போடுறேங்க. முதல் நாள் என்னென்ன பண்ணியிருந்தேன்ட்டு. நீங்க யாரெல்லாம் இந்த புரட்டாசி மாசம் ரொம்பவே பக்திகரமான விசேஷமான இந்த மாசம் தாங்க இது. அதனால மறக்காம யாருமே இந்த மாசத்தை தவற விட்டுறாதீங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு நான் அடுத்த வீடியோல நம்ம புரட்டாசி மாசத்துல என்னென்ன செய்யலான்றத பத்தியும் என்ன செய்யக்கூடாதுன்றத பத்தியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பத்தி கண்டிப்பா சொல்றேங்க. இதுதான் நான் அன்னைக்கு முதல் வாரம் நான் இதுதான் செஞ்சிருந்தேன். இதே மாதிரி நெய் விளக்கு ஏத்திருந்தேங்க. நெய் விளக்கு ஏத்திட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டியிருந்தேன். இந்த மாசம் புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆனதே புதன்கிழமை தாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏகாதசியும் கூட அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளா தான் இந்த வருஷத்துல இந்த மாசம் துவங்கிடுச்சுங்க. ரொம்ப எனர்ஜிக்காட்டா இந்த நாள் இருந்துச்சு. ஏன்னா நாங்க அன்னைக்குமே புதன்கிழமை வீட்டுல விளக்கு ஏத்திட்டு சுவாமிய வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில அப்பதான் அவங்க சொல்லி, ஆக்சுவலி எங்களுக்கு ஏகாதசின்னு தெரியாது, புரட்டாசி முதல் நாள்ன்றதுனால காலையிலேயே நம்ம பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தோங்க. அப்பதான் எங்களுக்குமே தெரியும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சனிக்கிழமை முதல் வாரம் பூஜை செஞ்சிருந்தோம். வீட்டுல பூஜை செஞ்சுட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த கோலம் எல்லாம் நம்ம இந்த அச்சுல இதை வச்சு போடலாம். மற்றபடி நம்ம மாவிளக்குல விளக்கு ஏத்துவாங்க. அந்த மாதிரி செய்யறது தான் ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா நான் மாவிளக்கு ஏன் போடலன்னா, இது ஒரு தனி வீடியோவை எடுத்து போடணுன்றதுக்காக தான் நான் இதை முதல் வாரமா சரி இந்த சக்கரை பொங்கல் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து நான் மாவிளக்கு எப்படி செய்யறதுன்றத பத்தியும்
ஒரு சில இதோட வந்து நான் கண்டிப்பா போடுறேங்க. ஏன்னா வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால அதையும் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்துல வந்து கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல சொல்றேங்க. அதுக்காக நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வருங்க. சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான நாளான பெருமாளுக்குரிய நாள்ன்றதுனால இந்த மாசம் வந்து சங்கடங்களே தீர்க்கக்கூடியவராக தான் இந்த பெருமாள். அதனால இந்த சங்கடங்கள் தீர்க்கணும், நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்றணுன்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த நிறைய வழிபாடுகள் செய்வோங்க. அந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் வந்து அதுக்கு ரொம்பவே விசேஷமான மாசங்க. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து ஒரு பகவானை மட்டும்தான் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வந்து வழிபடுவோம். ஆனா இந்த பெருமாளுக்குரிய இந்த புரட்டாசி மாசமானது அந்த மாசம் முழுக்கவே வந்து எல்லா சுவாமிகளையும் வந்து வழிபடுவோம். சிவனையும் வழிபடுவோம், அம்மனையும் வழிபடுவோம். அம்மனை எப்படின்னா இந்த நவராத்திரி எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி கொலு வச்சியும் வந்து நவராத்திரி வழிபாடும் செய்வோங்க. நம்ம சேனல்லையும் நவராத்திரி வழிபாடு லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கோம். பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா அதையும் செக் பண்ணிட்டு பாருங்க. நவராத்திரி வந்து நம்ம கலசம் வச்சுதாங்க செஞ்சிருந்தோம். இந்த வருஷம் வந்து நம்மளால வந்து செய்ய முடியல. நம்ம முதல் முறையா தான் லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தோம். பெருமாளுக்கும் சனீஸ்வரருக்கும் என்ன வந்து ஒற்றுமை இருக்குன்றத பத்தியும் வந்து நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாங்க. ஏன் சனிக்கிழமையில நம்ம வந்து இந்த பெருமாள் வழிபாடு செய்யறோன்றத பத்தியும் வந்து மறக்காம பார்க்கலாம். ஏன்னா நாம வந்து இது வரைக்கும் இந்த இந்த வழிபாடு வரைக்கும் தாங்க செஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா தான் இந்த நாள் வந்து செஞ்சிருந்தோம். சனிக்கிழமையில நம்ம வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி பிளாக் கலர்ல வந்து நம்ம ஆடை உடுத்தி செய்யும் போது அது வந்து இன்னுமே ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுதுங்க. அதே மாதிரி மாவிளக்கு போடுறதும் ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி தளிகை போடுறது வந்து 2 விதம் இருக்கு. நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே செஞ்சு அவர் முகமே அதுல வரைஞ்சி எல்லாம் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. அதையுமே பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. அது இல்லாம தளிகை வந்து வெரைட்டி ரைஸஸ் செய்யலாம். அப்படி இல்லாம நார்மலா ஒயிட் ரைஸ், சாம்பார், வடை, பாயாசம் இந்த மாதிரி வச்சும் செய்வாங்க. இந்த மாதிரி நம்மளும் வழிபடலாம். இது மாதிரி நீங்க எந்த வழிபாடு செய்றீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து வாரமே சனிக்கிழமை வந்து விரதம் கண்டிப்பா இருந்து தாங்க செய்வோம் இந்த வழிபாடுகள் எல்லாமே. ஏன்னா வந்து நம்மளது வந்து மகாவிஷ்ணு கோத்திரம்ன்றதுனால, மகாவிஷ்ணு கமண்டல கோத்திரம்ன்றதுனால கண்டிப்பா அவரை வந்து நம்ம வழிபாடணும். வழிபாடுகள் வந்து எப்பவுமே வந்து நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியத்துவமா வந்து செய்வோங்க. நம்ம வந்து வருஷம் வந்து திருப்பதி கோயிலுக்கும் வந்து நாங்க போயிட்டு வர்றது இருக்கு. பக்கத்துல இருக்கிற கோயிலுங்களுக்கும் வந்து போயிட்டு வருவோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாசம் வந்து ரொம்பவே விசேஷமான மாசங்க. யாருமே தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய துன்பங்கள் இருந்து நீங்கிறதுக்கு இந்த மாசம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.